அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்கள் இந்த தலத்தின் தீர்த்தமாக இருப்பதாக சொல்லப்படுது. இவற்றில் கந்த புஷ்கரணி எனப்படும் 4 கிணற்றுல மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க. கோவிலுக்கு தெற்கே 4 கிணறு இருக்கு. பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறிய கிணறாக 1 சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக திகழ்கிறது. இந்த 4 கிணற்றில் நடக்கும் பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்றிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். சமுத்திரக்கரையோரம் இப்படி இனிய நீராக அமைஞ்சிருக்கு கந்த பெருமானின் அருளில்தான். இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவாங்க. கடற்கரையில் அமர்ந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்த்து விட்டன. இந்த தீர்த்தம் கட்டடங்களை குறிப்பிட்ட கல்வெட்டுகளும் மறைந்து விட்டன. தேவர்களும் அசுரர்களும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. அசுர படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறியிருக்காரு. முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை 2ஆக பிளந்திருக்காங்க. மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்னர் தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டிருக்கு. முருகன் தனது வேலால் கிணறு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அந்த கிணறே 4 கிணறு என்று அழைக்கப்பட்டது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும். இந்த கிணற்றின் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கும். 1 அடி மட்டுமே இந்த கிணற்று நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். ஒரே கிணற்று பகுதியில் 2 வேறு சுவை கொண்ட கிணறு அமைஞ்சிருக்கு. அதிசயத்திலும் அதிசயம்தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தை சுற்றி 24 தீர்த்தங்கள் இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனின் நினைவு கூறும் விதமாக இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டு சொல்லப்படுறதாகவும் இருக்கு. அலைகள் விளையாடும் கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. கடுந்தமம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கா. அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அவர்களது வேண்டுகோளை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய இடம் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன் வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமான தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு. தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பியிருக்காரு. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடிச்சு நல்ல பேரு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி
உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுரம் உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டது என்பதும் குறிக்கிறதா சொல்லப்படுது. கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தில் 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. கோபுரத்தில் எதிர்ப்புறம் 2 மயில்கள் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்கள் இரண்டிலுமே முதலாவதாக நிற்பது இந்திரனையும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமானவர். முருகப்பெருமான் வேறு தோற்றத்தில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக சொல்லப்படுது. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இவ்வாறாக வெவ்வேறு சன்னதியில் அருள்பாலிக்கிறாங்க. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சுருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறது. அதே போல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைஞ்சிருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே காட்ட முடியறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பிறகு வெண்ணிற ஆடைகளை சாத்துவாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள் சாட்டுறாங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கு. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் இருக்கு. கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு. கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசனம் செய்யலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தில் சுவாமிக்கு எதிரில் தான் அமைவது வழக்கம். இதன்படி இந்த கோவில் கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயர்வாக இருக்கும். இங்கு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், சுய்யம் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செய்யப்படுது. பால் மற்றும் சுக்கு வெந்நீர் இரவு நேரத்தில் பூஜைகள் செய்து வராங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் மூலத்தாளத்துடன் எடுத்து செல்லப்பட்டு கடற்கரையில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.